இந்த ட்ரக் ஜல்லியை கொட்டிட்டு இருந்ததுனால அங்க வந்த வண்டிக்கெல்லாம் ஓரமா போயிட்டு இருந்தது. அப்போ பைக்ல வந்து இந்த பொண்ணு பைக்கை நேரா கொண்டு வந்து லாரியிலே அடிச்சிருச்சு. நல்ல வேலை நிக்கிற லாரியில அடிச்சுது. இந்த பொண்ணு ஆக்சிலேட்டர் திருக்க பார்த்தா ஏதோ சம்பவம் காத்திருக்கு. கொஞ்ச நேரத்துல அந்த கோட்டுக்குள்ள காரை பார்க் பண்ண வந்த இந்த லேடி இங்க டிராபிக் ரூல்ஸை மதிக்காம வந்த இந்த லேடிய போலீஸ் நிறுத்தி இருந்திருக்காங்க. ஆனா அந்த லேடி நிக்காம எஸ்கேப் ஆயிலாம் நினைக்கும் போது ஆனா பசங்க ஆனா இங்க 3 பேர் அதுவும் புல்லட்ல வீலிங் பண்ண நினைச்சிருக்காங்க. ஐயோ ராமா, என்ன ஏன் இந்த மாதிரி கடிக்கிற பசங்களோட எல்லாம் கூட்டி சேர வைக்கிற? எனக்கு முடுக்கான ஸ்டண்ட ட்ரை பண்ணா இப்படிதான் நடக்கும். பைக் எங்க போய் நின்னுச்சுன்னு பாருங்க. சரி பைக் தான் வேணாம், சைக்கிளை வச்சு வீலிங் பண்ணலான்னு பார்த்தா அதுவும் சரி பண்ணுதே. நம்மள பைக்கோட முக்காவாசி பேர் அரைகுறையா கத்துக்கிட்டு ஓட்ட ஆரம்பிச்சவங்க தான். அந்த நேரத்தில் நடக்கிற காமெடிக்கு அளவே இல்லைன்னு தான் சொல்லணும். இடம் இல்லையோ என்னமோ தெரியல. அடுத்த வீடியோ பார்ப்போம். தலைவன் போதையில காரை கொண்டு போஸ்டியா விட்டுட்டான். வண்டி நகரல. வெளியே வந்து என்ன என்ன ஃபீலிங்? இவன் பேக் வீலிங் ட்ரை பண்ணும்போது பின்னாடி வந்த ஆட்டோ பாகிஸ்தான்ல பைக்கை ஸ்டார்ட் பண்ணி ஆக்சிலேட்டர் திருக்கி சீன் போட்டு நின்றுனாரு இவரு. அதை பார்த்த அந்த பையன் பைக் நின்றுருக்கு. சிலர் அதை பார்த்து உஷாரா நகர்ந்து போயிட்டாலும் இதான் நிலைமை. யார் வச்சு எடுக்கும்போது என்னடா இதுக்கே அந்த சிறு தாங்கல. கேரளால ரோட்டோரமா நடந்து போயிட்டு இருந்தவர் அதிர்ச்சி ஆகிற மாதிரி சுத்தி இருந்தவங்க அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணி பைக்கை தூக்கும் போது அதெல்லாம் பார்த்து இவரும் ஓடுற பைக்ல ஏறி டான்ஸ் ஆட நினைக்கும் போது இதெல்லாம் ஸ்கூல்ல இருந்து தன்னோட பசங்களை இந்த லேடி பைக் ஏற்றி கூட்டிட்டு போகும்போது அப்படி இந்த பொண்ணு லாரி வர்றதை கூட பார்க்காம உள்ள நுழைஞ்சிடுச்சு. நல்ல வேலை லாரி டிரைவர் அதை நோட் பண்ணி உடனே திருப்பிட்டாரு. இல்லைன்னா நிலைமையே அங்க காரை பார்க் பண்றதுல பிரச்சனைன்னு பார்த்தா இங்க அந்த பொண்ணுக்கு பார்க் பண்ண பைக்கை வெளியே எடுக்கிறதுல எவ்வளவு பெரிய பிரச்சனை. யாருமே இல்லாத ரோட்ல ராங் சைட்ல போயிட்டு இருந்த அந்த பொண்ணு இந்த சைடு வரலாம்னு நினைக்கும் போது வண்டியை திருப்பாம நேரா புதருக்குள்ள விட்டுடுச்சு.